ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தோசை வகைகள் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன தோசைன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் நெய் பொடி தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு எல்லாமே இருக்கும். எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நைஸாக எந்தளவுக்கு தோசை நைஸாக சுட முடியுமோ அந்தளவுக்கு சுட்டுட்டு, நம்ம இட்லி பொடி இருக்கும் பார்த்திங்களா, வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்குறது எது வேணாலும் உங்கள் விருப்பம். அதை லைட்டாக மேலே இந்த அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இது மேலே நெய் நல்லா ஊற்றி அந்த இட்லி பொடியும் நெய்யும் நல்லா செட் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணிவிட்டு தோசை நல்லா முருகிற அளவுக்கு வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த நெய் பொடி தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக தோசை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெய் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த தோசை என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அடுத்து கருவேப்பிலை தோசை தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 பூண்டு பல் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை ஒரு மிக்ஸி பவுலுக்குலேருந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தோசை மாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தோசைவை நல்லா சூடு பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைட்டியில் இதை ஊற்றி எடுத்தோம்னா கருவேப்பிலை தோசை ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி முடி இல்லாதவங்களுக்கு கூட நம்மளுக்கு முடி வளர ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப கொடுத்திங்கன்னா நல்ல உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க. இது மேலே நீங்கள் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற வீட்டு ஆயில் எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த தோசை என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா எந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் தோசை இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காய பொடி தோசை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்படி ஆனியனை போட்டு நல்லா நல்லா எல்லா இடத்துலையும் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டதுக்கப்புறம் இது மேலே இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இட்லி பொடி, சிக்கன் மசாலா இதெல்லாம் தூவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மேலே அப்படி லைட்டாக நம்ம நெய் ஊற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த வெங்காயம் நம்ம போட்ட பொடிஸ்லாம் நல்லா மிக்சிங் ஆயிரும். மிக்சிங் ஆகும்போது நல்லா சாப்பிடும்போது நல்ல ஒரு கிரிப்ஸியாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா பேத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஆனியன் தோசை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆனியன் தோசையில் பொடி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்து இந்த மசாலாலாம் சேரும்போது நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு கிரிப்ஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன தோசைன்றதை பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிரிப்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்த தோசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தோசை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நல்லா கழுவிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். அதாவது ஒரு கட்டில் பாதி எடுத்துருக்கிறேன். இதில் நீங்கள் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு இதை மிக்ஸி பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
2 கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் காரம் கூட சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம தோசை மாவு அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை தவாவில் இப்போ ஊற்றி எடுத்துடுவோம். இது வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த வந்து தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு தோசை. இது மேலே அப்படியே நெய்யோ இல்லை எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மூடி போட்டு அப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா வேகிறதுக்கு சூப்பராக இருக்கும். குக் ஆகிடும் வேகமாக உங்களுக்கு. 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், கார சட்னி எது வேணாலும் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் 2 பக்கமும் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு கொத்தமல்லி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த தோசை என்னன்றதையும் பார்த்துடலாம். நான் வந்து தோசை மாவு எடுத்து நல்லா வந்து நைஸாக வந்து தோசை தவாவில் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக தோசை சுடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது மேலே வந்து நான் வந்து ஒரு முட்டையும் இதில் வந்து ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை மேலே ஊற்றி நல்லா வந்து தோசையை ஃபுல்லாக வந்து அந்த முட்டையோட எல்லா பக்கமும் நல்லா வந்து தோசையில் எந்த அளவுக்கு நம்ம தோசை ஊற்றிருக்கோமோ அந்தளவுக்கு நல்லா வந்து கவர் பண்ணிடுங்க. பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம முட்டை எல்லா பக்கமும் தோசையிலலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இது ஆனியன் முட்டை தோசை நம்மளுக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை லைட்டாக வந்து தூவி விட்டிங்கன்னா அந்த காரத்துக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி லைட்டாக வந்து ஒயிட் பெப்பரு இல்லைன்னா பிளாக் பெப்பரு 2ல் ஏதோ ஒன்று லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா முருகிற மாதிரி வேக விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து கிரிப்ஸியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் தேவையே இருக்காது நம்மளுக்கு, ஏன்னா அதில் காரம் எல்லாம் இருக்கனால நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்லாம். இப்போ அடுத்த தோசை என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அடுத்த தோசை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முருங்கைக்கீரை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் இதோட சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தோசை மாவு வந்து ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கலாம். 3 கரண்டி சேர்த்தோம்னா 5 தோசை அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சீரகத்தை இந்த மாதிரி நசுக்கி போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து சீக்கிரம் வந்து ஜீரணமாக்கி விட்டுரும், அதுக்கு தான் நம்ம வந்து சீரகம் சேர்க்குறோம். இப்போ இந்த அளவுக்கு ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் நல்லா வந்து இது வந்து இந்த தோசை வந்து நைஸாக வராது, கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம வாயில் வைக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க. மேலே லைட்டாக ஆயில் ஊற்றியாச்சு. இது மேலே நீங்கள் ஆனியன் போட்டால் கூட சூப்பராக இருக்கும் அதுவும் கூட. இப்போ பாருங்கள் நம்ம முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இரும்பு சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன தோசைன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை நைஸாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது மேலே நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா
நடுவில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். அதாவது பெப்பர் முட்டை தோசை தான் இது. வந்து முட்டையை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது, நடுவில் மட்டும் இது இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது மேலே லைட்டாக உப்பு பெப்பர் மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து வேக விடுங்க. நல்லா வந்து வேக விடுங்க. நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து வேக விடுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பெப்பர் முட்டை தோசைன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வந்து வேக விட்டு எடுத்திங்கன்னா நம்ம பெப்பர் முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன தோசைன்றதை பார்த்துடலாம். அடுத்து நம்ம புதினா தோசை தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் வந்து 2 கரண்டி தோசை மாவு கலந்துக்கோங்க. கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தோசை பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை தோசை மாவுற பதத்துக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக ஆக்கிட்டுறாதீங்க. இப்போ இதை வந்து நம்ம தோசை தவால ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இது சாப்பிட்ற வரைக்கும் நல்ல ஒரு மணமாகவே இருக்கும். அந்த புதினா வாடை நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் ஆனியன் கேரட்டு எது வேணாலும் சேர்க்கலாம், இல்லை முட்டை கூட சேர்த்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து 2 பக்கமும் நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சுன்னா நம்ம புதினா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கும். அடுத்து என்ன தோசைன்றதை பார்த்துடலாம். நான் ஒரு தோசை ஊற்றி நல்லா நைஸாக நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக ஊற்றிட்டு இது மேலே நான் வந்து ஆனியனை அப்படியே கொஞ்சம் நல்லா தூவி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு தக்காளி பழம், அரை தக்காளி பழம் கொஞ்சம் பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் காய்கறி எதாக இருந்தாலும் கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கொடை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வந்து நம்ம இட்லி பொடி இல்லை மிளகு பொடி இதெல்லாம் வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் நெய் ஊற்றி இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நம்ம தக்காளி மசாலா தோசை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து ஒரு பக்கத்தில் நல்லா வேக விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இந்த பக்கம் 2 செகண்ட் அந்த பக்கம் 2 செகண்ட் நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ளேவரும் ருசியும் கிடைக்கும். இந்த தோசையில் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தோசை தான் ஒன்று பண்ண போகிறோம். நான் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா தோல் சீச்சிக்கோங்க. சீச்சிட்டு இந்த மாதிரி காய் சீவுறதில் இந்த மாதிரி துருவிக்கோங்க. துருவிட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி பவுலில் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள், இதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து பட்டை மிளகா தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகா 2 போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்தா சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வந்து இதில் சீரகம் இது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதை
சீரகம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சு பாருங்கள். இதில் வந்து ஒரு 3 கரண்டி தோசை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா கசக்கி விட்டுட்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா தோசை மாவு அளவுக்கு வச்சுட்டு தோசை சட்டி நல்லா காய வச்சுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துருவோம். இப்போ ஊற்றுனோம்னா நம்மளுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். இது நீங்கள் நினைக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றனால இனிப்பாக இருக்குமே அப்படின்னு. இது இனிப்பே இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா தோசையை காட்டிலையும் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் மரவள்ளி கிழங்குல கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த வந்து தோசை தவால ஊற்றிட்டேன். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் மிதமான தீயில வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஏன்னா நம்ம வந்து கிழங்கு வேக வைக்காமல் அப்படி டேரெக்டாக பச்சையாக வந்து அரைச்சி ஊற்றிருக்கனால கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் மாற்றி மாற்றி நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் வந்து எது வேணாலும் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை வகைகள்லாம் பார்த்தாச்சு. எத்தனை தோசை ஊற்றிருக்கோன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லா பேருமே ஹெல்த்தாகவும் இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.